ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா காயட்டும். இப்போ இதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு நம்ம ஜீனி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஜீனி போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருங்க, ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டாத அளவு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஜீனி நல்லா இலக ஆரம்பிக்கணும். ஒரு சூப்பரான ஒரு கேரமல் கிடைக்கும். ஜீனி நல்லா உருகிடுச்சு பாருங்கள், உருகிக்கிட்டே வருது. இப்போ நல்லா உருகி நல்லா கலராக ஒரு கேரமல் கிடைக்கும். பாருங்கள், கலர் மாறுது. நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. ரொம்ப கருப்பாக எடுத்துடாதீங்க, பொன் சிவப்பு நிறத்தில் எடுத்தால் போதும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், கலர் நல்லா மாறிக்கிட்டே வருது. போதுங்க, இதுதான் சரியான பதம். இப்போ நீங்கள் கேக் பிளேட் வச்சுருந்தீங்கன்னா அதில் போடலாம், இல்லாட்டினா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சு அதில் போடலாம். நான் இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சு அதில் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸு, அதில் நெய் விட்டுருக்கேன். சுற்றி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, நெய்யை தடவிக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கேரமல் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரே சீரான பதத்தில் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் நல்லா பரட்டி விடுங்க. ஏன்னா சூடு ஆறுறதுக்குள்ளே ஊற்றிக்கிறணும், இல்லைன்னா கெட்டியாயிரும். இது நல்லா ஸ்பூன் வச்சு ஒரே மாதிரி நான் பரத்தி விட்டுட்டேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் நான் 2 டம்ளர் பால் ஊற்றுறேன். பால் நல்லா கொதித்ததும் ஒரு 5-6 ஸ்பூன் அளவு நான் ரவை போடுறேன். ரவை நல்லா கெட்டியாகாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த ரவைக்கு தேவையான ஜீனி போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கேரமல் செஞ்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான ஜீனியும் போட்டுக்கலாம். ஜீனி போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன். போதும், நல்லா கெட்டியாக கிண்டணும். ரவை நான் வறுக்காத ரவை போட்டிருக்கேன். போதுங்க, இந்த பதத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற டிஃபன் பாக்ஸில் கேரமல் போட்டிருக்கோம்ல, அதில் இதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரி. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். அப்போ தான் கேரமலோட ரவை செட் ஆகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தட்டு நம்ம எப்பயும் போல் போட்டு டிஃபன் பாக்ஸு மூடி போட்டு வேக விடுங்க. கேக் பேக்னால் கேக் பேக்கோட மூடி போட்டு நீங்கள் வேக விடலாம்.
மூடி போட்டாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கும் போல். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். நெய்யெல்லாம் மேலே மிதந்து வருது. இப்போ நம்ம இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகணும், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். சூடாக சாப்பிட வேணாம். ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் கொட்டி காட்டுறேன். அதை தட்டி விட்டு இந்த மாதிரி எடுங்க, வந்துடும். இந்த வந்துடுச்சு பாருங்கள். இது இப்போ நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாம். சூப்பரான ரவா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பசங்க வீட்டில் இருக்கிற டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் டைம் பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நான் பீஸ் போட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பரான ரவா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.